இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய திருப்பாடல் 98 வாசிக்கிறேன் பாருங்க. இன்றைய திருப்பாடல் பல்லவியே தான். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். கடவுள் தன்னுடைய மீட்பு செய்தியை இந்த உலகிற்கு அறிவித்தார். மக்களே, நான் உங்களை மீட்கப் போகிறேன், உங்களுடைய பாவங்கள் அனைத்திலும் உங்களை மீட்டுக் கொள்ள போகிறேன் என்று கடவுள் தன்னுடைய மீட்பு செய்தியை அறிவித்தார். யாருக்கு அறிவித்தார்? அதை கீழே பார்க்கணும். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய மீட்பை கண்டனர். உலகம் முழுமைக்கும் ஆண்டவர் மீட்பை அறிவித்தார். யாரையும் ஒதுக்கி வைக்கல. தன்னால் படைக்கப்பட்ட அந்த உலகம் முழுமைக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் கடவுள் மீட்பு செய்தியை கொடுத்தார். அதுக்கு பாருங்க பார்ப்போம். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியாக அவரை புகழ்ந்தேற்றுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உலகம் முழுமைக்கும் தன்னுடைய மீட்பினை அறிவித்தார். அப்படிப்பட்ட மீட்பின் செய்தியைத்தான் இந்த இறைவாக்கினர்கள், குல முதுவர்கள், நீதி தலைவர்கள் எல்லோருமே இல்லையா, இறுதியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரும் அறிவிச்சாங்க. கடவுள் உங்களை மீட்கவிருக்கிறார். இயேசு முத்தாய்ப்பாக கடவுளே மனிதனாக பிறந்தன்னு சொன்னார். நீங்கள் மனம் மாறுங்கள், இதுவே இறுதி காலம், மனம் மாற செய்தியை நம்புங்கள்னு சொன்னார். இந்த செய்தி அவர்களுக்கான செய்தி கிடையாது. நீங்கள் இன்னைக்கு தான் பேர் சொல்ல பாருங்க. இன்னைக்கு நற்செய்தி அறிவித்தாங்க இல்லையா, மீட்பின் செய்தி அறிவித்தாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு என்பது அவர்களுக்கு ஆதாயமான ஒன்று கிடையாது, உங்களுக்கு ஆதாயமான செய்தி. அது அந்த மீட்பின் செய்தி. உதாரணத்துக்கு எசேயாஸ் அறிவித்தார, எசேயாஸ் அறிவிக்கிறதால அவருக்கு ஒன்றும் நன்மை கிடையாது. புரியுதுங்களா? அதை கேட்டு அதன் வழி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மீட்பு. சரிங்களா? இப்போ அவர் சொன்னார் இல்லையா, மனம் மாறுங்க. திருமுழுக்கு சொன்னார் இல்லையா, மனம் மாறுங்கள், அடிமரத்திலே கோடாரி வைத்தாகி விட்டது, மனம் மாறுங்கள். 2 அங்கி வச்சிருக்கிறியா, ஒரு அங்கி இல்லாத பட்டவனுக்கு கொடு. திருமுழுக்கு சொன்னார் இல்லையா, நீங்க அரசு உத்தியோகம் பண்ணி யாரும் ஏமாத்தி பழைக்காது, யாரையும் மாட்டாது சொன்னார் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்க, நாங்கள் இறைவாக்கை அறிவிக்கிறோம், அதற்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்தால் மீட்பு உங்களுக்கு சொந்தமாக. அதுதான் நீங்க சொல்ற பாருங்க பார்ப்போம். அவர்கள் அறிவித்த செய்தி உங்களின் பொருட்டே. ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா, நல்லா பாருங்க பார்ப்போம். அவர்களது பணிகள் தங்கள் பொருட்டல்ல, உங்களின் பொருட்டே என்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்முடைய முன்னோர்கள் நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நமக்கு நல்ல செய்தி சொல்றவங்க, அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை கேட்டு நாம் நடந்தால் நமக்கு மீட்பு. பாருங்க பார்ப்போம். நீங்கள் அறிவு தெளிவு உள்ளவர்களாக இருங்கள். அறிவு தெளிவு கொண்டவராக இருங்கள். அளிக்கப்படும் அருளை முழுவதும் எதிர்நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. அறிவு தெளிவோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏனென்றால் உங்களுக்கான அருள் இருக்கு. ஆண்டவர் திருக்காலத்தில் இருக்கு. ஆண்டவரே அவர் நம்முடைய மீட்பு, நம்முடைய சொத்து அவரே. விண்ணகம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த விண்ணக வாழ்வு நமக்கு வேணுமா, அவரை நம்பி இருங்க. அதுக்கு பாருங்க பார்ப்போம். கீழ்ப்படிதல் உள்ள மக்களாயிருங்கள். புரியுதுங்களா? ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அவ்வாறு இருந்தால் இல்லையா, மீட்பை சொந்தமாக்கி சொல்லலாம்.
கடவுள் இந்த உலகம் முழுமைக்கும் தன் மகன் வழியாக மீட்பினை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பினை நாம் நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அறிவு தெளிவோடு, சரிங்களா, அனைத்தையும் எதிர்நோக்கி, அதாவது விசுவாசத்தோடு, அது கீழ்ப்படிதலோடு நாம் இருக்கணும். அவ்வாறு வாழ்ந்தால் நாம் ஆண்டவர் தரும் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். அது கீழே பாருங்க பார்ப்போம். அற்புதமான வரி. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்கள் உங்கள் நடத்தைகளெல்லாம் தூய பிள்ளைகளாக இருங்கள். ஏனென்றால் அவர் தூயவர். அவரை போல அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணணும்? தூய பிள்ளைகளாக இருக்கணும். பேதுருடைய வாசனுடைய முத்தாய்ப்பு தான். ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் மீட்பினை வச்சிருக்கிறாரு, மீட்பினை அறிவிச்சிருக்கிறாரு. மீட்பினுடைய சொத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த மீட்பரை, அந்த மீட்பு என்கின்ற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் அடைய ஒரே வழி சொல்றாரு பாருங்க பார்ப்போம். உங்கள் தந்தை, உங்கள் இறைவன், உங்கள் இயேசு கிறிஸ்து தூயவராய் இருப்பது போல நீங்கள் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய பிள்ளைங்களா இருங்க. அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்க மீட்பினை உரிமையாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம அழைத்த இறைவன் தூயவர், நம்ம அப்பா நல்லவர், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, சரிங்களா? தாயை போல பிள்ளை இருக்கணும். நம்முடைய தந்தை தூயவர், மூத்த சகோதரர் ஏசப்பா தூயவர். இப்போ நாம் என்ன பண்ணணும்? தூய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு மீட்பு உண்டு. நாம் மீட்பினை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாசகம் சொல்லுங்க. நேற்று வாசகம் படிச்சோம், வாசித்தோம். பணக்காரர்கள் இறை அரசிலே, இறை ஆட்சியிலே, விண்ணரசிலே நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது அப்படியே சொல்றாங்க. ஊசி காதில் ஒட்டகம் நுழையுமா? என்னையா இது ஒரு பழமொழி சொல்ல கூட பொருள் சொல்லி நம்ம கேட்போம். நான் கேட்டேன் இந்த பழமொழியை முதலாக நான் விவிலிய கருத்தங்க கேட்கும்போது, ஃபாதர் இது என்ன பழமொழி இது, ஆனால் ஒரு பொருத்தமானம்மா என்று கேட்டேன். அப்போ தான் ஃபாதர் உண்மையை சொன்னாங்க. அப்போ தான் ஓ இதுக்கு இதான் அர்த்தமா. ஊசி தம்மா கம்பி, அதான் தொலை நெகந்தான் நுழைய, தொலை நெகம் நூலில் முன்னோட தொலை தான். இதில் ஒட்டம் நுழையன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த வயசு அப்படி சொல்லலை. எருசலேம் நகரை சுற்றி கோட்டை சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் நிறைய வாயில்கள் உண்டு. தங்க வாயில், கோல்டன் கேட் உண்டு, சிங்க வாயில் உண்டு, எரிக்கோ, நிறைய வாயில்கள் அங்கே உண்டு, வாசல் உண்டு. அதிலே ஒரு வாயில் ஊசி வாயில், ஒரு வாயில் உண்டு. ஊசினுடைய கேப் மாதிரி, அந்த துளை மாதிரி அப்படி வாழவா அந்த துளை இருக்கும். அந்த துளை மிகவும் குறுகியதாக இருக்கும். மக்கள் என்ன பண்ணோம்? கொஞ்சம் நெளிஞ்சு அது உள்ள நுழைஞ்சு கோட்டைக்குள்ள நுழைஞ்சு போகணும். அப்படி ஒரு நுழைவு இருந்தது அந்த காலத்தில். ஏசப்பா அதை பார்க்குறாரு. பார்க்குங்க இல்லையா? ஊசி வலை, ஊசி கேப் இருக்கு பாருங்க இல்லையா? இந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் நுழைஞ்சிடலாம். விண்ணகத்திலே பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள் நுழைய முடியாது. இப்போ நம்ம யோசிக்கணும், அப்போது செல்வந்தர்கள் மோட்ச ராஜ்யம் போக முடியாதா? நல்ல கேள்வி தானே இது. யோசிச்சு பாருங்க, நல்ல கேள்வி தானே இது. இப்போ பணம் வச்சு தான் நம்ம சேர்த்துக்க மாட்டாரா? சேர்த்துக்கொள்வார். எப்பொழுது? அதுக்கு முன்னே படித்து பார்க்கணும். உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு, அதுக்கு நீ பிச்சைக்காரனுக்குன்னு அதே சமயம் சொல்ல, ஏழைகளிடத்திலே அன்பு கொண்டு. எச்ச கையில் காக்கா ஓட்டாதவனா இருக்காது. உனக்கு என்ன தேவை வச்சுக்கோ. உன்னை நம்பி அண்டி வராங்க, ஐயா எதாவது கொடுங்க, ஐயா பசிக்குது, எடுத்துக்கோ. நீ பணக்காரன் தானே, உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, எடுத்துக்கொடு. அப்படிப்பட்ட பணக்காரர்கள் ஆண்டவரத்தில் இடம் வச்சுருப்பாங்க. ஏசப்பா அவங்கள சொல்ல, ஒருத்த கனவு காணுவான் இல்லையா, நான் இன்னும் என்னுடைய குடோனை, களஞ்சியத்தை இன்னும் பெருசாக கட்டுவேன்,
இன்னும் சேர்த்து வைப்பேன், இன்னும் பல தலைமுறைக்கு நான் வாழ்வேன் சொல்ல. அந்த பணக்காரன் நுழைய முடியாது. சக்கேயு பணம் படைத்த மனுஷன் தானே அவர் சொன்ன பாருங்க. அவர் சொன்னார், அவர் இயேசுவே, நான் யாரையாவது ஏமாற்றி நான் பணம் சம்பாதிச்சிருந்தா 4 மடங்காக கொடுத்துறேன் ஏசப்பா. அந்த பணக்காரனுக்கு ஆண்டவர் இடம் உண்டு. 19 அப்படி நினச்சக்கூடாது நம்ம. சரிங்களா? பணம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே தடையாக வந்துடக்கூடாது. ஆனால் ஏசப்பா கூட இருந்தவங்கெல்லாம் அப்படி தான் யோசித்தாங்க. நம்ம ஏசப்பா கூட இருக்கிறோம், நமக்கு பெருசாக கிடைக்கும், நமக்கு பெருசாக கிடைக்கும், நமக்கு ஏதாவது நமக்கு பெருசாக நமக்கு வரும். நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர்கள் இப்படி தான் இருந்தாங்க. ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த யூதேயா, அந்த பாலஸ்தீன நாடு ரோமையனுடைய அடிமை நாடாக இருந்தது. ரோமையனுடைய கவர்னர் தான் அங்கே பொறுப்பாளராக இருந்தான். அங்கே அரசன் இருந்தால், ஏரோது ராஜா இருந்தாலும் கூட கவர்னராக அவனுடைய பொறுப்பில் அந்த நாடு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போது இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ரோமை அடிமைத்தனத்திலிருந்து இந்த இயேசு நம்மை போரிட்டு, அதாவது இந்த மண்ணுக்கான போர், விண்ணுக்கான போர் அவங்க யோசிக்கல. அவங்க இந்த மன்னக போரிலை வென்று அவர் அரசராக வருவார். நாம் என்ன பண்ணலாம், அவரை அண்டி பிழைக்கலாம். ஒரு மந்திரியாக நான் ஒரு அதிகாரத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஒரு இதுவாக இருக்கலாம் என்று தான் அவர் ஆசைப்பட்டாங்க. அதான் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ராயப்பட்ட போகிறார், ராயப்பட்ட பண்ணுறாரு, படகு வலையெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வராரு. மற்ற என்ன பண்ணுறாரு, அதனுடைய வருத்தம் நம்மளுடைய வேலை, இது டேக்ஸ் கலெக்டர் வேலை விட்டு வராரு. ஏன் வந்தாங்க, இவர் பின்னாடி போனால் இவர் ஒரு காலத்தில் ஒரு டைம் வரும் பொழுது இவர் அரசராக வருவார், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். தான் எண்ணம் தான். அப்படியே யோசிச்சாங்க. இங்கே பாருங்க பார்ப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆகிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் விட்டு விட்டோமில்லாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுவாங்க. பாருங்க பார்ப்போம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களை விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காகவும், இல்லையா, சகோதர சகோதர தாயையும் நிலபுலங்களையும் பெறுவர். இன்னொரு வார்த்தையை நான் விட்டுட்டேன், அது தனியாக சொல்லணும். இதெல்லாம் 100 மடங்காக பெறுவீங்க. அது ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ இன்னல்களையும் பெறுவீர்கள். என் பொருட்டு உன் இன்ப வாழ்க்கை இழக்கிறையா, நான் கொடுப்பேன். இப்போ என்ன பண்ண, அந்த வாழ்க்கையை நீ 100 மடங்காக நீ தருவாய், கவலைப்படாத. அது மட்டும் கிடையாது, அதே 100 மடங்கு உனக்கு இன்னல்களையும் கொடுப்பேன் என்ன கொடுப்பேன். என்ன பண்ணணும், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கிட்டாதான் என்ன பண்ணலாம், நீ என்னுடைய விண்ணக வீட்டிலே நுழையலாம். நல்லது மட்டும் கிடைக்கும் நினைக்காதப்பா. நீ எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தீமை வந்துச்சு, தீமையில் இன்னும் வந்து சேரும். அதையும் நீ மீட் பண்ணி ஆகணும். அனைத்தும் எழுதுதான் ஆண்டவர் அடையணும், நம்ம சும்மா கிடையாது. புரியுதுங்களா? நம்ம கண்மொழி தெரியுது இல்லையா, ஒரு பொக்கிஷம் தெரியுது, நம்ம இழந்துதான் நம்ம இழந்து தான் அவன் நம்ம அடையணும். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் பரிசேயன், கமாலியல் பாத அடியில் அமர்ந்து படித்தவன், மெத்த படித்த மேதாவினா இல்லையா, அவன் பரிசேயன், யூதன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் அப்படி ஒரு பரிசேயன் நான். ஆனால் இவையெல்லாம் எனக்கு ஆதாயமாக இருந்தாலும் கூட என் ஆண்டவர் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கும் இதெல்லாம் குப்பை தூக்கி போட்டுன்னு சொல்றார். புரியுதுங்களா? நாம் இழந்தால்தான் அதை ஆண்டவர் அடைய முடியும். இதை முன்னிட்டு நாம கடைசியா போயிடக்கூடாது. சொல்ற பாருங்க,
முதன்மையானோர் பலர், கடைசியாவர். சீடர்களே, அப்போஸ்தலர்களே, உங்களை என்ன பண்ணுறேன், நான் எனக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். இந்த காசு பணத்தை முன்னிட்டு லாஸ்ட்டாக போயிடாதீங்கப்பா, ஜாக்கிரதை. நிலத்தை என்ன பண்ணு, வாங்கிக்கோ. ஒரு ஆள் போகிறான், நிலத்தில் பார்க்குறான், புதையல் இருக்குது, போகிறான், தனக்குள்ள எல்லா சொத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக்கிறான். ஏன்னா அந்த புதையல் இருக்குது, வாங்கிக்கிறான். அதே போல ஆண்டவர் இயேசுடைய மீட்பு புதையல். அனைத்தையும் இழந்தாவது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசகம் தான் முடிச்சு. மீட்பு என்பது புதையல், சொத்து. தூய பிள்ளைகளாக இருந்து, தூய பிள்ளைகளாக வாழ்ந்து, கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருந்து, அறிவு தெளிவு கொண்ட பிள்ளைகளாக இருந்து, சரிங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, மீட்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். குன்றா விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசமாக இருக்காதீங்க. விசுவாசமாக இருந்து மீட்பினை பெற்றுக்குங்க. சொத்து அது, அது எங்க பெரிய சொத்து, புதையல். அது ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு நாய் கூட சுற்றி நிற்கிறான். அந்த நாய் ஒரு ரோட்டில் பார்த்தா ஒரு ஒரு கல் கிடக்குது. கல் என்ன பண்ணுறான், நாயோடைய கழுத்தில் கட்டிடுறான். அடிச்சா தொங்கி வருது, அப்படியே அழகாக தொங்கி வருது. ஏதோ ஒருத்தவன் பார்க்குறான், இந்த கல் வித்தியாசமாக இருக்குது. உத்து பார்க்குறான், அது வைரக்கல். லட்சக்கணக்கான ரூபாய் பெறும் வைரக்கல் அது. அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல, ஏதோ பார்த்தேன், கரெல்லாம் எடுத்து கட்டி காலத்தில் கை வச்சு கட்டி விட்டு நாய்க்கு கூட கூட்டின்னு போகிறான். அப்படியே என்ன பண்ணுறான், வைரா பண்ணுறான். இப்படி யாதோட ஏமாற்றி அந்த வைரத்தை நம்ம அக்ஷம் எடுத்தான் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த இந்த வியாபாரி அவர்கிட்ட போகிறான். எப்பா இருப்பா, என்னங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, இந்த நாய் கழுத்து ஒரு கல் கட்டி வச்சுக்கிறியே, அது நான் ஒரு 1000 ரூபா தரேன், கொடுத்துருவியா அப்படின்றான். பார்க்குறான், 1000 ரூபாயா? எடுத்துக்கோ. அவன் பிச்சைக்காரன் இல்லையா, கல் கீழே ரோட்டில் கடந்து கட்டி வச்சுக்கிறான், எடுத்துக்கோன்றான். இந்த பணக்காரன் யோசிக்கிறான், யார், இந்த வியாபாரி. இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டான், இன்னும் குறைச்சி பார்ப்போம் அப்படி என்ன பண்ணுறான். எப்பா உனக்கு 500 ரூபா தான் கொடுப்பேன், கொடுப்பியா அப்படின்றான். பிச்சைக்காரன் யோசிக்கிறா, முதல்ல 1000 ரூபான்னு சொன்னான், இப்போ 500 ரூபான்னு சொல்லி இப்போ பண்ணேன். கிடையாது, நீ 1000 சொல்லி ஏன் குறைச்சி கிடையாது, போ அப்படின்ட்டு போயிட்டான். அவனுக்கு ஆசை, திரும்ப நம்மகிட்ட கொடுத்துருவான். ஏன்னா அவன் அந்த வியாபாரிக்கு அந்த எண்ணம் அவனுக்கு. கொஞ்சம் தூரம் போகிறான், இன்னொரு வழி போக்க ஒருத்தவன் போகிறான். அவன் பார்க்குறான், ஐயோ இது வைரக்கல்லாச்சே இது, சரி நான் போய் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம் சொல்ல பண்ணுற நேரம் வரான். எப்பா இதுனா இப்போ கல் கட்டி வச்சுக்கிற, அது கடந்து ரோட்டில் கடந்து கட்டி வச்சுக்கிறேன், ரோட்டில் கடந்தது எடுத்து கட்டி வச்சு நாய்க்காக கட்டி வச்சுக்கிறேன், நான் அவனுக்கு 10,000 ரூபா தரேன், எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்றான். 10,000மா இன்னும் வந்தால் உடனே அந்த நாய் இந்த கல் கட்டி என்ன பண்ணுறான், கொடுத்துட்டு 10,000 வாங்கி என்ன பண்ணுறான், பாக்கெட்டில் வச்சுக்கிறான். இதை தூரமாக போன அந்த என்ன பண்ணுறான், அந்த வயர வியாபாரம் திரும்பி பார்க்குறான். ஒட்டியாரம் திரும்ப, என்ன அறிவு வேட்டவனே, உனக்கு புத்தியாக உனக்கு மூலகதா, அது என்ன தெரியும், வைரக்கல் அது லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள அது 10,000 ரூபாய் கொடுத்துட்டியே, இவங்கதான் புத்திக்குதா உனக்கு அப்படின்றான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், அடே முட்டாளே, உனக்கு எதனா புத்திக்குதாடா, உனக்கு எதனா அறிவு இருக்குதா, அது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த 10,000 ரூபாய் அதிகம், ஏன்னா அதனால எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியுமில்ல, அறிவு கேட்டவரை உனக்கு தெரியுமில்ல, அது அவருடைய மதிப்பு என்ன, அது எப்படிப்பட்ட விஷயம் உனக்கு தெரியுமில்ல. நீ 500 ரூபாய் காசுப்பட்டதை விட்டுட்டியே, உனக்கு தான் அறிவு இல்லை, நீ தான் முட்டாள் எடுத்து சொன்ன, சரிதானே? அதோடைய மதிப்பு என்ன உனக்கு தெரியுமில்ல. இந்த பணத்தை கொண்டு அவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி போய்க்கலாமா நீ, அதில் 500 ரூபாயை குறைச்சிடும், 500 ரூபாய்க்காக லட்சக்கணத்தை விட்டுட்டியே நீ. அந்த பணம் நம்முடைய பொக்கிஷத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த கதையை சொல்கிறது ஏசப்பா சொல்கிறாருங்க, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் பண்ணாதீங்க, மீட்பினை அடைய தடையாக போகுது, அப்படி இருக்காதீங்க. வாசி மொத்தம் திரும்பி பண்ண பாருங்க, நான் 10 கட்டளையும் கடைபிடிக்கிறேன், மோச சட்டத்தை கடைபிடிக்கிறேன், சரி ஏன் சொல்கிறாரு இல்லையா, போயிட்டு உனக்கு உள்ளதெல்லாம் விற்று 7 மக்களுக்கு கொடுன்றாரு, திரும்பி போயிட்டானே.
ஆண்டவர்கிட்ட வரலையே. இப்போது பணம் தடையாது. அவன் ஆண்டவர் இயேசுங்கிற பொக்கிஷத்தை உணரல. அவன் அது வைரம்னு உணரல. அவன் பணத்தை வச்சு பின்வாங்கி போயிட்டானே. இதை செய்யாதீங்க. இங்கே பண்ணுற சீடு சொல்கிற பாருங்க. முதன்மையானவர் பலர் கடைசியாக. அப்போஸ்தலர்களே, நீங்கள் முதல்ல எனக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க, ஜாக்கிரதை. இந்த காசு பண்ணல விட்டு வந்துருக்கியா உண்டு. நான் இருக்கிறவனுக்கு நானே மீட்பு, நானே உயிர், நானே சத்தியம், நான் தான் உயிர். நான் உங்க கூட அப்புறம் ஒன்று சரிங்களா சொல்ல பாருங்க. முதன்மையான கடைசியாக முதன்மையாக வந்துடுவாங்க. ஜாக்கிரதை. உதாரணத்திற்கு உதாரணமாக பாருங்க பார்ப்போம். பாவம் பண்ணிட்டு போன சின்ன பையன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். உள்ள விருந்து நடக்குது. விருந்தில் கலந்து கொள்ள பாவி மனம் திரும்பி உள்ளே போயிட்டான். ஆனால் அப்பா கூட இந்த நல்ல பையன் மூத்த மகன் பொறாமையால் வெளியே நிற்கிறான். கடைசியான பையன் முதன்மையாக போயிட்டான். நீ முதன்மையாக அப்பா கூட இருந்து நீ வெளியே அந்த விருந்துக்கு வெளியே நிற்கிற. நீ கடைசியால் போயிட்ட. ஜாக்கிரதை. பொறாமை, நம்முடைய தீய குணங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அறிவு இல்லாத தன்மை, நம்முடைய விசுவாசமின்மை, நம்முடைய தூய்மையற்ற நிலை அனைத்தும் நம்மை கடைசியால கொண்டு போய் நிறுத்திடும் நம்மளை. ஏசன் அழகா சொல்றாரு இன்னைக்கு. எனவே நீங்கள் முன்ன நிற்கிறீங்க. ஆண்டவர் அப்படியே அடை. இந்த காசு, பணம், சொத்துன உலக இச்சைகள், உலக மாயைகள் எல்லாம் உங்களை கடைசியில் விட்டுற போது ஜாக்கிரதை. இதையெல்லாம் இழந்து ஆண்டவர்ங்கிற பொக்கிஷத்தை வாங்கிக்கங்க. ஏன்னா பொக்கிஷம் இன்னும் தெரியுது இல்லை. ஏசானம் எவ்வளோ மகிமையாக தெரியுதுல உனக்கு. அவரை இழந்துடாது. அந்த வியாபாரி முட்டாள் வியாபாரி மாதிரி அது என்னன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ வாங்கிக்கலாம்ல, அதை நீ இழந்துடாதீங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இழந்தால்தான் நமக்கு கிடைக்கும். மேகம் தன்னை இழந்தால்தான் இந்த உலகம் பசுமையாக்கும். மேகம் நான் தண்ணி கொடுக்க மாட்டான், நான் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா இந்த உலகமே அழுகலாமல் போயிடும். மேகம் தன்னை இழக்கணும், இந்த உலகம் பசுமையாகும். விதை தன்னை இழக்கணும், அதான் விருட்சம் கிடைக்கும். விதை மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், அதோட மரமாகும். நான் விதை முளைக்க மாட்டேன் அப்படின்னா இந்த உலகமே புல் போடலாமல் போயிடுமே. அதை போல ஆண்டவருக்காக நாம் நம்மை இழந்தால்தான், நம்மிடத்தில் இருக்கின்றவற்றை நாம் இழந்தால்தான் இல்லையா இயேசுங்கிற மாபெரும் மீட்பின் செல்வத்தை போக்சிடம் நாம் அடைய முடியும். சகோதரர்களே, தான் நம்மளுடைய தியானம் இன்னைக்கு. நாம் நம்மிடத்தில் இருக்கும் விஷயங்களை, நாம் முதன்மை என நினைக்கும் விஷயங்களை ஆண்டவருக்காக இழப்போம். அப்படி இழந்தால் அந்த இழப்பதற்கு மேலே 1000 100 மடங்கு மேலான, கோடி மடங்கு மேலான விலை மதிப்பை அற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்மளே குடியேறுவார். எனவே நாம் அழிந்து போகும் செல்வத்திற்காக அழியாத விண்ணக வாழ்வை இழக்காமல் இருப்போம். அதற்காக ஆண்டவரை ஜெபிப்போம். நன்றி. சந்தி.